ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நைட்டுக்கு ரசம் இருக்குது, அதனால் நான் கனவா தொக்கு செய்ய போகிறேன். இப்போ நான் கனவாவை சுடுதண்ணியில் நல்லா அலசி வச்சுருக்கேன் 2-3 தடவை. இப்போ நான் இதை வேக போட போகிறேன், தண்ணியில் வேக போட போகிறேன். இப்போ வாங்க தண்ணியில் சேர்த்த வேக வச்சுக்கலாம். இப்போ நான் கனவா கருவாடுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு எடுத்து வச்சுருக்கேன், மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு நச்சு வச்சுருக்கேன், பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கனவா வெந்துக்கிட்டு இருக்கு. வெந்த பிறகு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடித்து செத்த வேக வச்சாச்சு. இப்போ நம்ம சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். நறுக்குனது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பொடியெல்லாம் போட்டுக்கலாம். கருவாடு போட்டு நல்லா பிரட்டி வெந்த பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.